தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட 7வது வார்த்தையை தியானிக்கும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் போதற்கு நன்றி கூறுகிறேன். மீண்டுமாக அந்த வசனத்தை ஒரு முடி படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை 7வது வார்த்தையாக அவர் கூறியிருக்கிறார். 7வது வார்த்தை இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நிறைவான ஒரு வசனம். 7ங்கிறது ஒரு பரிபூரணம், ஒரு முடிவான ஒரு வார்த்தை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனித உருவம் எடுத்து மானிடராய் பிறந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து நாம் படக்கூடிய அவமானத்தையும் வேதனையும் நிர்வாணத்தையும் அவர் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லிலும் செயலிலும் வென்றவராய் அவர் திகழ்ந்தார். நான் என்ன சொல்லணும் அதை தான் செஞ்சார். அவர் சொல்றதை அவர் செய்து முடித்தார். ஒவ்வொரு இடத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 165 முறை அவர் ஊழிய பாதையிலே பிதாவை பற்றி பேசியிருக்கிறார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவானவர் பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என் குமாரன் சொல்லி, இதோ என் குமாரன் சொல்லி அப்போ ஒரு சத்தம் கேட்டது. பிதா என் குமாரன் சொல்லி அவருக்கு அங்கே கன்ஃபஸ் பண்றாரு, அங்கே அவர் சாட்சி கொடுக்குறாரு. இந்த சிலுவை பாடலை பார்த்தீங்கன்னா அந்த 100க்கு அதிபதி அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே சாட்சியாக அவர் கன்ஃபஸ் பண்றாரு. அவருக்கு என்ன தோணி இருக்கும்? ஒரு மனுஷனை இப்படி அடிச்சு இவ்வளோ சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான், பார்க்கறாரு. எப்படி இவ்வளவு சத்தமா கூப்பிட முடியும் ஒரு மனுஷனால? ஒரு மனுஷனுக்கு உடம்புல வியாதி வந்தா, பலவீனமானா அதுக்கு மருந்து எடுத்துட்டு போய் தூங்குவாங்க, இல்லை ரெஸ்ட் எடுப்பாங்க, அவங்களால பேச முடியாது. ஆனா இங்க நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எப்படி சத்தமா கூப்பிட்டார் அதை அவன் பார்க்கறான். அப்பதான் அவன் சொல்றான், அவர் எதிரே நின்று அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். அங்க அவன் சாட்சியா அவன் அந்த இடத்துல ஆண்டவருக்கு அவன் சொல்றான். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பிரேயர் பண்ணாத எதையுமே செய்யல. இந்த முதல் வார்த்தையில பிதாவே இவர்களை மன்னியும். ஸோ அங்கேயும் பிரேயர் பண்றாரு, இறுதியிலையும் பிரேயர் பண்றாரு. இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த காரியத்தை செய்தாலும் சரி நாம் ஜெபத்தோடு செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி அவரது வாழ்ந்து காட்டி வெற்றி செஞ்சிருக்கிறார். யோவான் 10:17-18 கொஞ்சம் வாசிங்க. ஒரே நிமிஷம். பிதா என் மேல அன்பா இருக்கிறனால நான் என் ஜீவனை கொடுக்கிறேன்.
பிதாவானவர் என் மேல பாசமும் அன்பும் வச்சிருக்காரு. பிதா என்னில் அன்பா இருக்கிறபடியால் நான் என்னோட ஜீவனை கொடுக்குறேன். அடுத்த வசனம் படிங்க. அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம், அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம். இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த கட்டளையை கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் தான், ஆனால் அதையுமே பிதா கிட்ட இருந்தால் அந்த கட்டளையை அவர் தெரிந்து கொண்டார். அவர் நினைச்சா என்னாலும் செய்ய முடியும், ஆனால் அதை அவர் செய்யலை. ஏன்னா he is a obedient person. தகப்பன் சொல்றதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பூமிக்கு வந்தாரே தவிர தான் நினைச்சபடி அவர் செய்யல. அதே சமயத்தில் யோவான் 16:28 படிங்களேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டேன். நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷம். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். திரும்ப பிதா என்ன அனுப்பிச்சாரு, நான் திரும்ப பிதாட்ட போவேன். அதனால தான் அவர் லூக்கா 23:46 மகா சத்தமிட்டு தன் ஜீவனை கொடுத்தார், ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அது ப்ரீஷியஸ். அந்த ஆவி இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. பிதா கிட்ட அந்த ஆவியை யாராலையும் டச் பண்ண, அவர் அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, ஆனால் அவரோட ஆவியை யாரும் டச் பண்ண முடியல. அந்த ப்ரீஷியஸான ஆவியை திரும்பவும் பிதாட்டிருந்து வந்தார், அந்த வேலையை செய்து முடித்தார். அந்த ஆவியை திரும்ப பிதா கிட்டேயே ஒப்படைச்சார். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜெபம் செய்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் அங்கே பேசியிருக்கார். அவர் தினமும் ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணாது எதையுமே செய்யலை. பரமண்டலத்தில் இருக்கிற ஜபத்தை நீங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தை வாசிங்க, லூக்கா 11:3 கடைசி வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. கடைசி ராஜ்யமும் ராஜ்யம் வல்லையும் மகியும் என்னென்றைக்கும் உண்மைகளே. அங்கேயும் பிதாவை தான் அவன் கனம் பண்றார். பிதாவும் என்னோட நேசகுமாரன் சொல்லி அவரும் கனம் பண்றாரு. இந்த திருத்துவத்தை ஏசனத்தில் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. பரிசுத்த ஆவியானதை பற்றி லூக்கா 4:14-18 ஆவியானவருடைய கலத்தினாலே கலிலேயாவில் அவருடைய கீர்த்தி சிக்கன பெருகிற தேசம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணி இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பாறையையும் பிரசித்தப்படுத்தும், துர்குண்டவர்களை விடுதலையாகும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி செஞ்சாரு? பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறாங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. மத்தேயு 12:28 வாசிங்க. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தி விடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம். ஆவியினாலே திரும்ப படிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம். தேவனுடைய ஆவியினாலே அங்கேயும் பரிசுத்த ஆவியினரை பத்தி சொல்றாரு. ஸோ பிதாவையும் கனம் பண்றாரு. எனக்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, எனக்கு அப்புறம் தேட்டரில் வாழைன்னு நான் அனுப்புவேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அந்த இடத்துல நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதால் இது செய்கிறேன்னு சொல்றார். இந்த கம்ப்ளீட் திருத்துவத்தை ஆதியாகமத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் அசைவை எடுக்கணும் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த திருத்துவத்தை அவர் இங்கே அழகா சொல்றாரு. அவர் யாருங்கிறத பிதா சொல்றாரு. பிதா யாருங்கிறத இவர் கன்ஃபர்ஸ் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் யாருங்கிறத இவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுவை பற்றி சொல்ல போறாரு. எல்லாமே அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, மத்தேயு 7:19-21 படிங்களேன். 7வது அதிகாரம். நல்ல கனிப்படாத மரமெல்லாம் வெற்றொன்று அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. ஒரு நிமிஷம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஸோ அவர் சொல்ற அந்த முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து வாசிங்க. நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, இந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இந்த நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார். இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் சொல்ற முக்கியமான வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பிதாவை பிலீவ் பண்ணணும், பரிசுத்தாவினரை பிலீவ் பண்ணணும். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இவங்க நம்ம திருத்துவத்தை நம்ம நம்பணும். அவர் அவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. எங்கேயுமே நான் தான் வந்து ஐ எம் த லார்ட், ஐ எம் த மல்டின்னு எங்கேயுமே அவர் வந்து எங்கேயுமே சொல்லதில்லை. பாடுகள் அனுபவிக்கும் பொழுதும் சரி, சுவிசேஷம் அறிவிக்கும்படியும் சரி, நான் எதற்காக வந்தேன், என்னை யார் அனுப்பிச்சாரு அப்படின்னு சரி, நீ யூதனுடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறப்ப நீ சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் அவ்வளோ அழகாக தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நாம் வந்துட்டு ரோமன் 12:1-2 வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியாகும். அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் செய்யாமல் இந்த உலகத்துக்கு நாம் வந்து நம்ம உலகத்தோடு வாழாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் அவருக்கு சாட்சியாகவும் அவருக்கு நன்மை செய்யும்படியாகவும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நமக்கு அவர் நல்லது கெட்டது என்கின்ற பகுத்தறியக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஆமென். மறுபடியும் மாறும். நாம் பாவத்தில் இருந்துட்டு நம்ம சொந்த இரட்சகராக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த வார்த்தையிலே நாம் பார்க்குறோம். நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்குற மரங்களாக வாழணும். இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த கரையத்தை, ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். அப்படி சொல்லாதான் நம்ம பரலோகம் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து மத்தேயு கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா பக்கமும் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் இதுலேருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து ஒரு புது சர்ச்சுக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். வர காலங்களில் நாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் புது ஆத்துமக்களை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷமும் கிரீடமும் எல்லாம் கிடைக்கும். அங்கே நம்ம எதுவுமே நம்ம ஆத்மாவை கொண்டு போவது அங்கே சும்மா போய் உட்காந்துருக்க முடியாது. பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியாத எதுவுமே நம்ம செய்யாத போய் அங்கே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது. ஸோ இனி வரும் காலத்தில் கஷ்டம்தான். அன்னைக்கு சுவிசேஷம் சொன்னது
ட்ராக்ஸ் கொடுத்தது, சைக்கிளில் போனது, வண்டியில் போனது, பாட்டு போனது, இன்றைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கஷ்டம்தான். ஆனால் நான் வந்து சமூக வலைத்தளங்களை பார்க்குறேன். இன்றைக்கும் ஃப்ளெக்ஸை பிடிச்சிட்டு ஒயின் ஷாப் வாசலில் சில கூட்டம் இருக்கிற இடத்துல இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவுக்கு பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நான் அதை நிறைய இடத்துல பார்க்குறேன். அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஏதாவது என்னால் முடிஞ்சதை ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அவங்க செஞ்சுருக்கேன். எனக்கு ஆசை தான், ஆனால் வருங்காலங்களில் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட கேட்டிருக்கேன், எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நான் அன்றைக்கி செத்தாலும் நான் மரித்தாலும் நான் அவரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இனி வரும் காலங்களில் ஆத்துமாக்களை நம்ம கண்டிப்பாக புதுசாக கொண்டு வர நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு நன்றி. தேவனுக்கு மைக்குண்டாதாக.